சார் ஒரு சிக்னேச்சர் சார். கார் நம்ம வாங்கியிருக்கோமா சார்? ஆமா ராஜா. சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி சார். என்ன கேள்வி ராஜா? எனக்கு தெரிஞ்சா நீங்கள் நம்ம நிறைய காரை வாங்கியிருக்கோம். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என் இலக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அடையலாம் இல்லை, இன்னும் ஏராளமான தூரம் போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனா இந்த தூரத்தை எப்படி கடந்தேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? நுட்பமான செய்தி. நான் எக்காரத்தை முன்னிட்டு சோக பாட்டை கேட்க மாட்டேன், சோகமான ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்மளை உலகம் மிதிச்சிட்டு போகும்ன்ற வார்த்தையை நம்ப மாட்டேன். ஏன்னா உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்தவனா. சில பேர் நினைப்பாங்க, சொந்த பந்தத்தை நம்பாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, எல்லாரும் நம்மளை பாதிக்க தான் இருக்காங்க, காயப்படுத்த தான் இருக்காங்க. இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் எதையுமே என் இதயத்தை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். வாய்ப்புக்காக காத்திருக்கிறவன் அந்த வாய்ப்புகளை உருவாக்குறவன். மேலும் ஒரு செய்தி சொல்றேன் கேளு. ஒரு கிரிக்கெட்ல அந்த பந்து ஓடும்போது அந்த பந்தை துரத்திட்டு 3 பேர் ஓடுவாங்க. ஒரு பந்துக்கு ஏன் 3 பேர்? ஏன் அப்படின்னா வெற்றி அங்க அவ்வளவு முக்கியம். எந்த ரூபத்திலையும் அவங்க கிடைச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாதுக்காக தான் 3 பேர் ஓடுறாங்க. அதை என்ன ஃபில்டர் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு ஒன்னா உழைப்பு கொடுக்கலாம், ஆனா வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்றதுதான் என்னுடைய உன்னதம். அதுதான் நான் மந்திரமா எடுத்துக்கிட்ட சொல். நம்ம எவ்வளவு ஒன்னா உழைக்கலாம், தப்பே கிடையாது. வேஸ்டா போகலாம், தப்பே கிடையாது. எதிர்மறையான வார்த்தை இதயத்துக்கு ஏத்துக்கவே கூடாது. மேடையில ஏறி சில பேர் பேசும்போது இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கலாம். ஏகப்பட்ட பேர் என்னை அவமானப்படுத்திருக்காங்க, சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கஷ்டப்படும் போது பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு மேடை பேச்சு நீங்க கேட்டிருக்கலாம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மேடையில இருந்து பேசுறவங்க நல்லவங்களாகவும் அதை கொடுக்க மாட்டோம் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க கெட்டவங்களாகவும் நம்ம மனசை நினைக்குது. அது ரியல் கிடையாது. அந்த மேடை ஏறினார்ல, அவர் ஏராளமான பேரை காயப்படுத்திருப்பார், அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பாருன்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப இது போட்டி உலகம் தான். இங்க மத்தவங்க கெட்டவங்க, நான் நல்லவங்க நினைக்கிறதே மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த மாதிரி சிந்தனை எதுவுமே என் மூளைக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேன். அதனாலதான் என்னால இவ்வளவு வேகம் ஓட முடியுது. கூட ஓடியாங்க, சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வளருவோம். ரைட்?